அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நன்றாக ஞாயிறு சண்டே நன்றாக சந்தோஷமாக இருங்கள். ஒரு அர்த்தமுள்ள புத்திக்கு புகுத்தக்கூடிய ஒரு செய்தியை நான் சொல்கிறேன். நான் ஒரு நிகழ்ச்சியை ஒரு சேனலில் பார்த்தேன். அந்த சேனலில் ஒருத்தர் கால் ஊனம், கை ஊனம், மனம் பாதிக்கப்பட்டவர் இவர்களை பற்றி கிண்டல் செய்கிறார்கள். சிரித்து அவர்களை கேலி செய்து சில விஷயங்கள் நடந்திருக்கின்றன. இவர்கள் படித்தும் இவர்களுக்கு புத்தி இல்லை என்று தான் நினைக்கிறேன். படிப்பு என்பது ஒரு காமன் சென்ஸ் என்று சொல்லுவார்கள், அதை கொடுக்க வேண்டும். 6th சென்ஸ் என்று சொல்லுவார்கள், 6வது அறிவு. அந்த அறிவு இருக்க வேண்டும். படித்தவர்கள் கூட இவ்வாறு பேசுகிறார்கள் என்பதை பார்த்தால் மிகவும் கவலைக்கிடமாக இருக்கிறது. நான் என்னை பற்றியும் சொல்லுகிறேன். எனக்கு 2000வது வருடத்தில் ஒரு விஷயத்தால் பாதிக்கப்பட்டேன். அதனால் உடல் சோர்வு வந்தது. அந்த 2000லிருந்து ஒரு 10 வருடம் என்னையும் கிண்டல் செய்திருக்கிறார்கள். படித்தவர்கள் இவ்வாறு செய்வது என்பது அவர்களையே பைத்தியம் என்று வைத்துக் கொள்ளலாம். 2000 ஆண்டு முதல் 2026 வரை நான் வேலை செய்து கொண்டு வருகிறேன். என் உழைப்பால் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் அனைவரை பற்றியும் கை காட்டவில்லை. என்னை ஒரு கேலி பொருளாக பேசியவர்களுக்கு பதிலடி எப்படி கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் என்றால், இவர்கள் அனைவரும் இந்த என்னை பற்றி பேசியவர்கள் நான் சாதித்ததை சாதித்தார்களா? அவ்வாறு சாதிக்கவில்லை என்று எனக்கு சிலர் தெரியும். சாதிக்காவிட்டால் நான் என்ன சொல்கிறேன் என்றால், அவர்களை முதலில் சாதிக்க முயற்சியாவது செய்ய சொல்லுங்கள். எனக்கு அவர்கள் ஊனமுற்றவர்களாக தெரிகிறார்கள். ஆதலால் இங்கிலீஷில் சொல்லுவார்கள், மாரல் ஆஃப் த ஸ்டோரி. ஊனம் என்பது ஒரு பெரிய விஷயம் அல்ல. ஊனமுற்றவர்களுக்கும் சொல்கிறேன், டிசபிலிட்டி என்பது வந்துவிட்டாலும் உங்களுடைய உழைப்பு நன்றாகத்தான் இருக்கிறது. அது பல நிகழ்ச்சியில் நான் பார்க்கிறேன். நீங்கள் மனச்சோர்வு அடைய வேண்டாம். உங்களால் நாட்டிற்கு செல்வம் சென்று சேர்கிறது. உங்களால் US$ விலை, US$ வேல்யூ அதிகரிக்கிறது. நீங்கள் அதில் கான்ட்ரிபியூட் செய்கிறீர்கள். நீங்கள் உழைக்கிறீர்கள். உங்களை பற்றி ஏதாவது சொல்வார்கள் என்றால் அதற்கு இடம் கொடுக்காதீர்கள். மற்றவர்களும் இதை போன்ற தேவையில்லாத செயல்களை செய்யாதீர்கள். படித்தவர்களே இவ்வாறு செய்வது என்பது உங்களை நீங்களே டிகிரேட் செய்து கொள்ளுமாறு இருக்கிறது. நன்றி, வணக்கம்.